ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆணவத்தோடு இருந்தோம். எங்களுடைய ஆணவத்தை தோனி அடக்கி காமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேட் கமின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேசியிருக்காரு. சிஎஸ்கேவுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான போட்டியில் 78 ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இது ஒரு மோசமான தோல்வின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீசனில் ஆரம்பத்திலேருந்தே பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ரன் ரேட்டையும் தொடர்ந்து ப்ளஸில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ப்ளஸ் 0.4 இருந்தாங்க. மூணாவது பிளேஸில் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. இப்போ 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துல இருந்தாங்க. இப்போ 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. சிஎஸ்கே 78 ரன் மார்ஜினில் ஜெயிச்சதுனால ப்ளஸ் 0.8க்கு வந்திருக்காங்க. இன்னொரு புறம் சன்ரைசர்ஸ் ப்ளஸ் 0.07க்கு போயிருக்காங்க. 0.1 கூட வரல. அந்தளவுக்கு ரன் ரேட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு அடி வாங்கியிருக்கு. இந்த சீசனில் கமின்ஸ் கேப்டனாக வந்த பிறகு சன்ரைசர்ஸ் செம்மையை அசத்திட்டு இருந்தாங்க. கமின்ஸை பொறுத்த வரைக்கும் மாஸ் பண்ணிட்டு இருந்தார். தான் ஒரு சிறந்த கேப்டன் அப்படிங்கிறத ஒரு கேமுக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த ஒரு கெத்தோட தான் சிஎஸ்கே எதிர்கொண்டு இருப்பாங்க. இந்த கேம்லையுமே கூட சிஎஸ்கே அந்த அடி அடித்தப்போ கூட கமின்ஸ் பெருசாக அலட்டிக்காமல் அதெல்லாம் ஈஸியாக சேஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி இருந்திருப்பார். ஆனால் எஸ்ஆர்ஹெச் அணியால் முடியலை. அப்போ மேட்ச் முடிஞ்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா தோனி டீமில் இருந்தார் அப்படின்னாலே கண்டிப்பாக இக்கட்டான சமயத்தில் மற்ற பிளேயர் கேப்டனாக இருந்தால் கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் வந்திருப்பார். அதேமாதிரி தோனியோட வைப் இந்த கிரவுண்டு முழுக்க வந்திருக்கு. சுற்றிலும் சிஎஸ்கேன்னு கத்துறப்ப நீங்கள் அவங்களுக்கு எதிராக விளையாடுறதே ஒரு மோசமான மனநிலையை தான் உண்டாக்கும். என்னதான் ருத்ராஜ் கேப்டனாக இருந்தாலுமே கூட தோனி கேப்டனாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ருத்ராஜ் தப்பு பண்ணும்போதெல்லாம் தோனி எப்படியும் கரெக்ட் பண்ணிடுறாரு. சிஎஸ்கே அணியில் 2 கேப்டன்கள் இருக்காங்க. ஸோ எங்களுடைய ஆணவத்தை சிஎஸ்கே அடக்கிட்டாங்க. இனிமேல் அடுத்த கேமில் நாங்கள் இதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு கமெண்ட்ஸ் பேசியிருக்காரு. நன்றி.